ஹலோ வணக்கம் வெல்கம் டு HandiMagic மண் மணத்தோட மணக்க மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல மீன் வேணும். நான் வந்து இங்கே ஒரு 3/4 கிலோ சீலா மீன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல மஞ்சள் உப்பு போட்டு கழுவியும் எடுத்துக்கோங்க. மஞ்சள் உப்பு போடுறதுனால என்ன ஆகும்னா மீனோட கவுச்சி வாடை இல்லாமல் நல்லா இருக்கும் மீன். இப்போ இந்த மீனுக்கு ஒரு சின்ன மேரினேஷன் ஒன்று செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன், ஏன்னா மீன் வந்து நம்ம கடைசியில் தான் சேர்ப்போம். உங்களோட மிளகாத்தூள் நிறைய போட்டுட்டிங்கன்னா அதனுடைய பச்சை வாடை போகாமல் இருக்கும். இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ இந்த மேரினேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நல்ல உப்பு புளி உரப்பெல்லாம் சேர்ந்து நல்ல மீன் ஊறி நல்ல ஒரு சுவையோட நம்ம மீன் குழம்பு கிடைக்கும். இதோடு கூட ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு அதையும் புழிஞ்சு எல்லாம் ஒன்று போல் எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா பரவி பெரட்டி அப்படியே ஊற விட்டுறலாம். அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான புளி, இது வந்து ஒரு எலுமிச்சை சைஸை விட கொஞ்சம் கூட தான் எடுத்திருக்கேன். நல்ல 3/4 கிலோ மீன் எடுத்திருக்கோம். நம்ம மீன் குழம்பெல்லாம் எப்போவுமே நல்ல உப்பு புளி காரத்தோடு நல்லா இருக்கணும். ஸோ இதை நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் கரைச்சி குழம்பு கூட்டலாம். இப்போ புளியை நல்லா தண்ணி போட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா தூள் நான் வந்து இங்கே 2 டேபிள் ஸ்பூன் நல்லா குவிச்சு அளந்த 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கு டபுள் தி அமௌண்ட் 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அல்லது தனியாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை நம்ம புளியில் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் தான் குழம்பு கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து கல் உப்பு சேர்க்குறேன். குழம்புக்கு தேவையான ஒரு பாதி அளவு உப்பு இந்த கலவையிலேயே நம்ம கலந்து எடுத்து வச்சுக்குவோம். தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கும் போது நம்ம ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கை போட்டு நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அடுப்பத்தை வச்சு மண் சட்டி வச்சுக்கலாம். மண் சட்டி வைக்கும்போது எப்போவுமே மிதமான தீயில தான் வைக்கணும். அதிகமான தீயில வைக்கும்போது சம்டைம்ஸ் கிராக் விட்டு அது வெடிக்க பார்க்கும். இது ஸ்லோ குக்கிங், ஸோ மிதமான தீயிலையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ சட்டி காயட்டும். காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு குழி கரண்டி எண்ணெய் தாராளமாக ஊற்றணும். கொஞ்சம் மீன் குழம்புக்கெல்லாம் தாராளமாக தான் ஊற்றணும். உண்டென ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எண்ணெய் உண்டு என ஊற்றவும். சரியா? அந்த அளவுக்கு கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. இப்போ காயட்டும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் சுற்றி விட்டுக்கோங்க. இப்படி எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி. அப்போ தான் கொஞ்சம் சூடு வந்து ஈவனாக பரவி நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட வெந்தயம் வந்து நல்லா செவக்கணும். சீரகமும் நல்லா படபடன்னு வெடிக்கணும். நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறமா அடுத்த பொருள் சேர்க்கலாம். இப்போ நல்லா இது வதங்கி வந்துருச்சு. நல்லா வாசனை வருது. இப்போ இதோட கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் தாளிக்கிறதுல. இப்போ வதக்கி விடுவோம் நல்லா. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து சீக்கிரமாகவும் வதங்கும். வெங்காயத்துக்கு ஒரு தனி சுவையும் கிடைக்கும். அதனால் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி பாருங்கள் ஒரு பிங்க் கலரில் வந்துருச்சு. அந்த நேரத்தில் ஒரு 10 பல்லு பூண்டு, இது நான் 1 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து அதோட வதக்கலாம். இப்போ பாருங்கள் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதை நான் கட் பண்ணி மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து இது கூட சேர்த்து வதக்கிடுவோம். இப்போ பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நான் சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம்.
இப்போ இது ரெண்டையும் நம்ம கொஞ்சம் நேரம் வணக்கணும். நல்லா ஒன்றா பிரண்டு சுருண்டு வணங்கி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வணக்கி விடணும். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் அடுப்புக்கிட்டே தான் இருக்கணும். மிதமான தீயில தான் அடுப்பு இருக்கணும். ஸ்லோ குக்கிங் தான். நல்லா கொஞ்சம் வணக்கிடுங்க. இப்போ நம்ம வெங்காயம் வதங்குற நேரத்தில் காய் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு முருங்கைக்காய் நல்ல பைட் சைஸில் சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் விதை நீக்கிட்டு அந்த 2 கண்ணமும் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 சின்ன கத்திரிக்காய் அதையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு ரெடியாக வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கி வந்துருச்சு. சுத்தமாக ட்ரை ஆகலை, கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் நல்லா வதக்கி விடுவோம். மாங்காய் இப்போ போட வேண்டாம், அப்புறமா போடலாம். இப்போ இதை நல்லா வதக்குவோம். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நல்ல ஒரு வாசனை வரும். நல்லா கொஞ்சம் வதங்கி சுருண்டு வரும்போது தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். இப்போ காய்க்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், உப்பு பிடிச்சி வேகிறதுக்காக. இதெல்லாம் கவனத்தில் இருக்கணும். நம்ம உப்பு போட்டிருக்கோம், ஏற்கனவே பாதி உப்பு நம்ம குழம்புல போட்டிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இடையிடையில் உப்பு சேர்த்துக்கிட்டே வரும். எல்லாமே கவனத்தில் இருக்கணும் நமக்கு. இப்போ பாருங்கள், நம்ம காய் நல்லா வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கி ஒரு 1/4 பாகம் வெந்து கூட வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கூட்டி வச்சுருக்கிற குழம்ப நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு அதில் ஊற்றிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது இப்போவே. இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம காய் இன்னும் கொஞ்சம் வேகணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வத்தியும் வரணும். அதனால் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பையும் நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம். காய் வேகணும், நல்லா கொதித்து காய் வேகட்டும். இப்போ காய் வேகிறதுக்குள்ளே நான் ஒரு சின்ன தேங்காயில் ஒரு 1/2 மூடி தேங்காய் அதை திருவி நல்லா அரைச்சி பாலாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதோடு சேர்த்து ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சமமாக எடுத்து அரைச்ச தூள், மிளகும் சீரகமும் சமமாக எடுத்து அரைச்ச தூள், அதை இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதை இப்போ நல்லா கலந்துட்டு தயாராக வச்சுக்குவோம். இதை இறக்க போகும்போது நம்ம அதில் போட வேண்டி வரும். திறந்து பார்ப்போமா? ஆஹா, நல்ல வாசனையாக இருக்குது இப்போவே. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த காயெல்லாம் ஒரு 3/4 பதத்துக்கு மேலேயே நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அறுத்து வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம். நம்ம லேட்டாக மாங்காய் போடுறோம், ஏன்னா இவ்வளோ நேரத்தில் மாங்காய் போட்டு வச்சுருந்தோம்னா அது வெந்து குழஞ்சி போயிடும். அதனால தான் இந்த நேரத்தில் போடுறோம். இப்போ மாங்காய் போட்டுட்டு ஒரு 2 கொதி விடலாம். அப்போ தான் அந்த மாங்காயோடைய புளிப்பு சுவையும் அதில் இறங்கி நமக்கு இன்னும் சுவையான ஒரு குழம்பு தயாராகும். சரிங்களா? ஒரு 2 கொதி வர வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். திறந்து பார்ப்போமா? பாருங்கள், நல்ல மாங்காய் வாசனையும் சேர்ந்து வந்துருச்சு. எக்ஸலண்ட்டாக எல்லாம் ஒன்றா வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேரினேட் பண்ணி வச்சுருக்க நம்ம மீன்களை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் வர மாதிரி மீன் போடணும். ஒரே இடத்துல போடக்கூடாது, எல்லா இடத்துலையும் சுற்றி வர போடுங்க. மீன் போட்டதுக்கு அப்புறமா சும்மா கரண்டி போட்டு கிளறி விட்டுட்டே இருக்கக்கூடாது, மீன் உடைஞ்சிரும். ஸோ இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். இப்போ இதை மூடி போட்டுட்டு நம்ம நல்லா உங்களுடைய நெருப்பை குறைச்சிருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கொஞ்சமான நெருப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்டியில் இருக்கிற அந்த சூட்லேயே மீன் போட்ட உடனே நல்லா வெந்துடும். ஆனால் நமக்கு மீனுக்குள்ளே நல்ல உப்பு உரப்பு புளிப்பெல்லாம் இறங்கணும். அதனால் ஒரு 7 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க மூடி போட்டுட்டு. இப்போ திறந்து பார்க்கலாமா? ஆஹா, பாருங்கள், இந்த வாசனைலாம் வருதா உங்களுக்கு? எனக்கு இப்போவே பசிக்குது. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே என்ன அர்த்தம்? நல்லா பக்குவமாக நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கரண்டி போடும்போது ரொம்ப கவனமாக போடணும். ரொம்ப இது பண்ணி விட்டிங்கன்னா
எல்லா மீனெல்லாம் உடைஞ்சு போயிடும். சும்மா இப்படி திருப்பி விடுங்க. பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் சேர்த்துருங்க. எப்படி ஒரு கலர் வந்துச்சு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. மண் சட்டி மீன் குழம்பு காய்கறிகளோட ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். இப்போ பெரிய கரண்டி போட வேண்டாம். இந்த சின்ன கரண்டியில் நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துருங்க. ரொம்ப ஓவராக பண்ண வேண்டாம். சும்மா ஒரு வாட்டி லேசாக இப்படி எல்லாம் தேங்காய் பால் பரவுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது ரொம்ப நேரம் நம்ம தேங்காய் பால் போட்டால் கொதிக்க விடக்கூடாது. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு வைப்போம். திறந்து பார்ப்போமா? பாருங்கள், நல்லா தலை தலைன்னு ஒரு கொதி வருது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல வாசமாக இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ எனக்கு கொஞ்சம் தான் கொத்தமல்லி இருந்தது. எங்கள் வீட்டில் வளர்ந்த கொத்தமல்லி. நீங்கள் நிறையா இருந்தால் நிறையா போட்டுக்கோங்க. அதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்ல வாசனை மணமாக நம்மளோட காய்கறி போட்டு மண் சட்டியில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. யாரெல்லாம் வரீங்க சாப்பிட? வாங்க வாங்க. நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்மளுடைய கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் மண் சட்டி மீன் குழம்பு மணக்க மணக்க தயாராகிடுச்சு. இதில் நீங்கள் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். சோரோட பெஸ்ட் காம்பினேஷன். இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், புட்டு எது கூட வேணாலும் சாப்பிடுங்க. அசத்தலாக இருக்கும். இப்போ அடுத்த நாள் இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த ரெசிபி நாங்கள் மறக்கவே மாட்டீங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது மீன் குழம்புல. ஆனால் இது அத்தன்டிக் டேஸ்ட். இது கிராமப்புறங்களில் போனீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாகவே கொடுப்பாங்க. நீங்களும் இதே பக்குவத்தில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும்போது அப்போ தான் நீங்கள் தவற விடாமல் பார்க்க முடியும். மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.